நிச்சயமாக இந்த பணம் குறைப்பதாவது அவர்கள் விதிக்கின்ற கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த கட்டணம் குறைக்கப்படாத விடத்து தங்களால் மீண்டும் கையகப்படுத்தப்பட வேண்டிய நிலை வரும் என்று 1977 ஆண்டு இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிலிருந்து பனாமாவிற்கு அதனை கையெழுத்திருந்தார். இது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த பிராந்தியத்திலேயே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். புட்டின் மற்றும் சீனா போன்ற தரப்புகளுக்கு பலம் மிக்க ஒரு தரப்பாக பனாமா கூட இணையக்கூடிய சாத்தியத்தை அவரே உருவாக்கி கொடுத்தார். கனடா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற அல்லது தனது இந்த கடல் பயண விவகாரத்தில் தன்னை நிலைநாட்டுகின்ற ஒரு நிலையை எய்துகின்ற தன்மைக்கு வரும். அது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கதாகவும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி மீண்டும் பேச இருக்கின்றோம். பனாமா கால்வாயில் செல்லுகின்ற கப்பல்களுக்கு வரி விதிப்பது தொடர்பாக எழுந்த சர்ச்சையை அடுத்து இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தலை விடுத்ததாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பனாமா வரி விதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு அவ்வாறு செய்யாது விட்டால் மீண்டும் இந்த பனாமா கால்வாயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்றும் அதனை கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரு ரீதியிலும் ஒரு அச்சுறுத்தும் துணையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் இவ்வாறு சர்வதேச நாணயத்தை பயன்படுத்தாமல் அமெரிக்காவினுடைய டாலரை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார். அதே போன்று கனடாவுக்கு வரி விதிப்பு குறித்தும் அவர் ஒரு அச்சுறுத்தலான துணியில் அந்த தகவலை வெளியிட்டிருந்தார். பின்னர் கனடாவின் செயற்பாடுகள் குறித்தும் கனடாவை ஒரு மாநிலமாக இணைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற ட்ரம்ப் இப்பொழுது பனாமா கால்வாயில் செல்லுகின்ற கப்பல்கள் தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டு அதனை தாங்கள் கைக்கொள்ள இருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருப்பது என்பது உலக அரங்கில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இப்பொழுது பொருளாதார சிக்கல்களுக்குள் பல்வேறு நாடுகளும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டியது என்ற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது சுரேஷ் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். காலை வணக்கம் ராம். காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்தை ஒரு நகைச்சுவையாக எடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கலாமா, அல்லது இதில் ஏதாவது உள்ளார்ந்த தன்மைகள் இருக்கின்றனவா? குறிப்பாக இவ்வாறு தாங்கள் கொடுத்த இந்த கால்வாயினுடைய நோக்கம் வேறு, இப்பொழுது இடம்பெறுவது வேறு என்ற ரீதியில் அவருடைய தகவல் அமைந்திருக்கின்றது. இதனை எவ்வாறு பார்ப்பது? ஏனென்றால் பதவி ஏற்பதற்கு முன்னரே இவ்வாறான விடயங்களை சொல்பவர் பதவி ஏற்ற பின்னர் இவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்வார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஒரு சர்வாதிகாரியாக தான் தொடர்ந்து செயற்பட எத்தனிக்கிறாரா ட்ரம்ப்? அவருக்கு உரிய தற்போதைய ஆளுமை சக்திகளின் படி, அதாவது இரண்டு சபைகளையும் அதிக பெரும்பான்மையுடன் வைத்திருக்கின்ற தரவுகளின்படி நிச்சயமாக அவரது கருத்துக்களை முன்னியது போல் நாங்கள் இலகுவாக கடந்து செல்ல முடியாது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஆம், பல கருத்துக்கள் என்பன சர்ச்சைக்குரியன, நிறைவேற்றப்பட முடியாதவை. ஆனால் இந்த மாறுதல் என்பது மாற்றம் பெறாது என்கின்ற காரணத்தினால் இவ்வாறான கருத்தியல்புகள் உலக வழக்கத்தில் தங்களது மேலாக வீக்கத்தை கொண்டு வருவதற்கானதாக அமைந்திருக்கின்றதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரிக் நாணயம் என்பது அந்த பயன்பாட்டில் உள்ள நாடுகளை மிரட்டுகின்ற பணியில் கூட இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற அதே போன்றதொரு பாணியில் தான் இப்பொழுது இந்த பனாமா கால்வாய், இது அவருடைய பிரச்சார காலத்திலேயே அவருக்கு தேர்தலில் பெரும் பங்களிப்பு வழங்கிய நிறுவனங்கள் அல்லது அந்த மனிதாபிமான அல்லது சூழல் பாதுகாப்பு நிறுவனங்கள் போன்றவற்றின் கரிசனைகளாக கூடவே இருந்திருந்தன. இதற்கான காரணம் இந்த சுமார் 51 கிலோமீட்டர் நீளத்தையுடைய இந்த பனாமா கால்வாய் என்பது முழுதே பனாமாக்குரியது என்பதில் எந்தவித ஐயந்திரிபுற நாங்கள் நம்ப வேண்டிய ஒரு விடயம் என்றால், அவர்களுடைய சுயாதீனம், இறையாண்மை போன்றவற்றின் அடிப்படையில் அது அவர்களுக்கே உரியது. அதை பனாமாவின் ஜனாதிபதி கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எந்த விதத்தில் கூட எந்த விட்டு கொடுப்பும் செய்ய முடியாது என்று. ஆனால் இப்பொழுது இந்த மிரட்டலுக்கான காரணம் என்னவென்றால், ஆண்டுக்கு சுமார் 14,000 கப்பல்கள் அந்த பயணப்பாதையை பாவிப்பன. அவற்றில் பெரும்பாலானவை
அமெரிக்கா தொடர்பான எண்ணெய்களாகவோ அல்லது வாகனங்களாகவோ அல்லது பாதுகாப்பு, அவர்களுடைய இந்த பாதுகாப்பு துறை சார்ந்த பயணக்காரிகள், இந்த நாசகாரி கப்பல்கள் அல்லது அவர்களுடைய அந்த கப்பல் குழுமங்கள் கூட அது அந்த பாதையை பாவிப்பது என்பது சாதாரண நிகழ்வு. எனவே அவ்வாறான நிலையில் அவர்கள் அங்கே செலுத்துகின்ற பணத்தை குறைப்பதற்கான முயற்சியாக அவருடைய வேண்டுகோள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், நிச்சயமாக இந்த பணம் குறைப்பதாவது அவர்கள் விதிக்கின்ற கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த கட்டணம் குறைக்கப்படாத விடத்து தங்களால் மீண்டும் கையகப்படுத்தப்பட வேண்டிய நிலை வரும் என்று. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்வது என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்குள் சென்று மூக்கை நுழைப்பதாகத்தான் இருக்கும். சரி, இப்பொழுது கடந்த ஜனாதிபதி பதவி காலத்தில் போது இவ்வாறான ஒரு நிலையை ட்ரம்ப் எடுக்கவில்லை. கனடாவோடு சரி அல்லது ஏனைய நாடுகளோடு சரி அவர் அணுகிய விதம் என்பது ஒரு வித்தியாசமான போக்காகவே இருந்தது. ஆனால் அவருடைய இரண்டாவது ஜனாதிபதி தெரிவின் போது அந்த பதவியேற்புக்கு முன்னரே இவ்வாறான நிலையை எடுப்பதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? என்ன காரணத்திற்காக இவ்வாறு அனைவரோடும் பகைக்கின்ற வகையில் ஒரு எச்சரிக்கை துணியில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது? இல்லை, பகைக்கின்ற வகையில் என்பதை விட இப்பொழுது அவருக்கு அதிகாரம் என்பது பூர்ணமாக இருக்கின்றது. அவருக்குரிய கட்டுப்பாடுகள் என்பன அல்லது அவருடைய தெரிவுகள் என்பன வியாபாரத்துறை சார்ந்தவை நோக்கிய பிரமுகர்களாக இருக்கின்றார்கள். அது இலோன் மாஸ்காக இருக்கட்டும் அல்லது விவேக் ராமசாமியாக இருக்கட்டும், யார் அவரது தெரிவாக இருந்தால் கூட அவர் சர்ச்சைக்குரிய பல தெரிவுகளை தெரிகின்றார். அதாவது பாதுகாப்பு கட்டமைப்பின் உச்சத்தாய புள்ளிக்கு ஒரு இந்தியரை பட்டேல் ஒருவரை தெரிவு செய்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார். அவ்வாறான அவருடைய நோக்கம் என்பது வியாபாரம் சார்ந்தவர்கள் அல்லது தன்னோடு இருப்பவர்கள் சார்ந்தவர்களின் அறிவுரைகள் சார்பாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார். ஆனால் இந்த முறை இங்கே இடம்பெறப் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், சாதாரணமாக தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தடை என்பதை விதிக்க முடியாதபடி அடுத்த கட்சி இருக்கின்றது அல்லது இழுத்தடிப்பை செய்ய முடியாத அளவிற்கு இருக்கின்றது. இது ட்ரம்பிற்கான பலம். ஆனால் அவரது பலவீனமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அண்டையில் உள்ள நாடுகளை பகைப்பது, அதன் மூலம் ஒரு புரளியை கிளப்புவது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கனடாவை 51வது மாநிலமாக மாற்றுவது என்பது. ஒரு இறையாண்மை உள்ள ஒரு பெரிய தேசத்தை இவ்வாறு ஒரு சிறிய நகைச்சுவைக்கு உள்ளாக்குவது என்பது எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் ராஜதந்திர ரீதியில் அழகான ஒரு விடயம் அல்ல. அது சுமார் 40 மில்லியன் மக்களோ அல்லது அதற்கு மேலான மக்கள் இருக்கின்ற ஒரு பெரிய பாரிய பிரதேசம், அதை விட ஒரு பாரிய சக்தியாக, அதாவது பக்க சக்தியாக அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு இடத்தை இவ்வாறாக எள்ளி நகையாடிவிட்டு அவர் செல்கின்ற நிலையில் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான கருத்தியல்களை விதைத்து அங்கே உள்ள மக்களின் மனதை கூட ஒரு மேலாதிக்க நிலைக்கு மாற்ற முனைகின்றார். இப்பொழுது தங்களால் இந்த பனாமா விடயத்தில் இவ்வாறு செயற்பட முடியும், கனடா விடயத்தில் இவ்வாறு செயற்பட முடியும் போன்ற விடயங்களை தெரிவிப்பதன் மூலம் அந்த மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவான தரப்பு என்பது அவர்கள் எதனையுமே நம்பக்கூடியவர்களாக அல்லது எதனையுமே சாத்தியமுள்ளவர்கள், அவர்கள் அந்த மனிதநேயம் மனிதாபிமானம் போன்ற விடயங்கள் எல்லாம் அவர்கள் அக்கறைக்கு செலுத்துவர்களாக இல்லை. இதே நேரத்தில் ஒரு முழுமைக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை அவர் தெரிவிக்கின்ற பொழுது அதனை அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பார்கள், அமெரிக்கர்கள் எப்படி பார்ப்பார்கள்? ட்ரம்ப் சொல்வது சரியான விடயம் என்று அமெரிக்கர்கள் கருதுவார்களா, இல்லை இவர் தவறான விடயங்களை கூறுகிறார், ஆகவே இவருக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? ஏனென்றால் இப்பொழுது பனாமா விடயத்தில் கூட அவர் பனாமாவுக்கு சொந்தமான ஒரு கால்வாயை தங்களுக்கு சொந்தமானது என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்தை அவர் திணிக்கின்றார். இப்படியான ஒரு நிலையில் ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்தை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மைக்கு புறம்பான கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது அதனை மக்கள் எவ்வாறு பார்ப்பார்கள், அரசியல் ரீதியில் அது எவ்வாறு பார்க்கப்படும்? அதற்குரிய காரணம் இருக்கின்றது ராம். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிநாதமாக இருப்பது 1977ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிலிருந்து பனாமாவிற்கு அதனை கையெழுத்திருந்தது. ஆனால் நிலத்தன்மையிலோ கடல் தன்மையிலோ அது சார்ந்திருக்கின்ற இடத்தன்மையிலோ அது பனாமாவிற்குரிய இடம். எனவே அவர்கள் தங்களுடைய சுயாதீனத்திற்குரிய இடத்தை மீள பெற்ற தினமாக அந்த 1977ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதனை தற்பொழுது இல்லாமல் செய்து கைப்பற்றுவேன் என்கின்ற பொழுது அங்கே அவர் பக்கவாய துணையை கொண்டு வருகின்றார் தனது ஆதாரத்திற்காக.
ஆனால் அதற்குரிய சாத்திய கூறுகள் என்பன நிச்சயமாக எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால், இது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த பிராந்தியத்திலேயே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இப்பொழுது குறிப்பாக இதனால் பயன் பெறக்கூடிய நாடாக மாறக்கூடியது கனடா. ஏனென்று சொன்னால், கனடாவிற்கு மிக விரைவிலேயே இந்த உலகாவிய ரீதியில் கப்பல் வணிகத்தில் பெரிய இடத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ஆர்டிக் பிரதேசத்தினூடாக பயணப்படுகின்ற பாதை என்பதை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த ஆர்டிக் பிரதேசம் என்பது குளிர்காலத்தில் எல்லாம் பயணம் செய்ய முடியாதபடி பனிக்கட்டிகளால் நிறைந்த பிரதேசமாக இருந்தது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்தால் தற்பொழுது அந்த பயணப்பாதை என்பது இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இவர் ஒரு மிரட்டலை விடுக்கின்ற பொழுது அல்லது அங்கே ஒரு பதட்டம் நிகழ்கின்ற பொழுது கனடா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்ற அல்லது தனது இந்த கடல் பயண விவகாரத்தில் தன்னை நிலைநாட்டுகின்ற ஒரு நிலையை எய்துகின்ற தன்மைக்கு வரும். அது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கதாகவும், அல்லது இது இப்பொழுது இந்த பனாமா விடயம் என்றில்லாமல் அது என்று ஒரு நாள் சாத்தியப்பட போகின்ற விடயம் இருந்த பொழுதிலும், இந்த 51 மைல்கள் நீளமான சுமார் 81 கிலோமீட்டரோ அல்லது 84 கிலோமீட்டர் நீளமான 51 மைல்கள், இந்த பாதையை இவர்கள் இவ்வாறு ஒரு சர்ச்சைக்கு உட்படுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயமாக அவருக்கு இருக்காது. இருந்தால் பூட்டின் மற்றும் சீனா போன்ற தரப்புகளுக்கு பலம் மிக்க ஒரு தரப்பாக பனாமா கூட இணையக்கூடிய சாத்தியத்தை அவரே உருவாக்கி கொடுக்கின்றார். சரி, நீங்கள் இப்பொழுது கனடா பற்றி குறிப்பிட்டீர்கள். இவ்வாறு அமெரிக்கா ஒரு விடயத்தை கையில் எடுத்து பேசுகின்ற பொழுது அதற்கு எதிராக ஏனைய நாடுகள் செயற்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குமா? ஏனென்றால் அமெரிக்கா ஒரு சர்வதேச போலீஸ்காரனாக இருக்கின்ற பொழுது கனடா போன்ற நாடுகள் அதனை மீறி செயற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, அது தானாக ஏற்படக்கூடிய நிலைமையாக இருக்கும். எவ்வாறென்றால் அந்த பகுதி பிரதேசம் பதட்டம் நிறைந்ததாகவோ அல்லது பாவனைக்கு உட்படுத்த முடியாததாக இருக்கின்ற பொழுது திசை திருப்பப்படுகின்ற போக்குவரத்துகளை ஏற்க வேண்டிய நிலைக்கு கனடா தன்னை மாற்ற வேண்டிய நிலையை அடைய வேண்டும். கனடா அதற்குரிய தயார் நிலையில் இருக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை. கனடா அதற்குரிய தயார் நிலையை அடைவதற்கான மாற்றத்தை அவ்வாறான ஒரு பதட்டங்கள் ஏற்படுத்தும். கனடா தானாக முனைந்து செய்வதற்கான திட்டமிடுதலை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டிய காலம் நெருங்கி இருந்தாலும் அவ்வாறான ஒரு திட்டமிடல் என்பது இன்னும் ஆரம்பமாகவில்லை. ஆனால் இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சர்வதேச கடல் போக்குவரத்து என்ற பொழுது அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். இவ்வாறான வரி விதிப்பு தொடர்பாக வரியை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறுவதற்கிணங்க பனாமா குறைக்க ஆரம்பித்தால் இது ஏனைய நாடுகளுக்கும் ஒரு உதாரணமாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இது சர்வதேச பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்பொழுது நீங்கள் இந்த பனாமா விடயத்தை எடுத்து பார்த்தீர்கள், அங்கே முதலிட்ட பெரிய கம்பெனிகளாக சீன கம்பெனிகள் இருக்கின்றன. எனவே இது ஒரு சீனாவிற்கான மறைமுக எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இந்த விவகாரத்தில் சீனா நிச்சயமாக தலையிட வேண்டிய அல்லது தங்களுடைய பங்களிப்பு குறித்து ஆராய வேண்டிய நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தும். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய முதலீடு என்பது அத்தகையது. அதே போல இப்பொழுது சுயஸ் கனல் வாயை நாங்கள் எடுத்து பார்த்தால் அது ஒரு பிரதேசம், அந்த பிரதேசம் கொந்தளிப்புக்குள்ளான பிரதேசமாகவும் அதனூடாக பயணம் செய்வது என்பது சற்றே கடினமானதாகவும் இருக்கின்றது. அத்துடன் இந்த குதிஸ் போராளிகளின் தாக்குதல் என்பது சுற்றுவட்ட பயணப்பாதையை பயன்படுத்த வேண்டிய தேவைகளை கூட, அதாவது இந்த ட்ரோன் ஆளில்லா விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் அவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக சாதாரணமாக ஒரு ஐரோப்பாவிற்கு 10 நாளில் வர வேண்டிய கப்பல் இனி 20 நாட்களில் வரும். அதே போல வட அமெரிக்காவிற்கு 30 நாட்களில் வர வேண்டிய கப்பல் 40 நாட்களில் வர வேண்டிய சுற்றுப்பாதையை தெரிவு செய்ய வேண்டிய தேவைகளை அவ்வாறான இடங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இவ்வாறு அந்த குறுகிய பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட பனாமா கால்வாயோ அல்லது சுயஸ் கால்வாய் போன்றவை எல்லாம் இவ்வாறான சங்கடங்களுக்கு உள்ளாகின்ற பொழுது நிச்சயமாக பொருளாதாரம் என்பது ஒரு பாதிப்பான நிலையை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். சுமார் 80% போக்குவரத்து நாடுகளுக்கு இடையேயான அந்த உணவு பரிமாற்றமோ பொருட்பரிமாற்றமோ அல்லது கட்டிட என்ன விதமான பரிமாற்றங்கள் கூட இந்த கடல் போக்குவரத்தினூடாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடல் போக்குவரத்து என்பதற்கு அதற்கான காரணம் என்றால் அது தாங்கி செல்லக்கூடிய தொகை என்பது
அதீதமானது. ஒரு விமானத்தின் அளவு சொன்னால் சுமார் 1000 விமானங்களில் செல்ல வேண்டிய தொகையை ஒரு சிறிய கப்பலை எடுத்து செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. அதே போல அவர்கள் கொள்கலன்களை கொண்டு செல்கின்ற கப்பல்கள், தற்பொழுது நவீன முறையில் கட்டப்பட்ட கப்பல்கள் எல்லாம் நம்பகத்தன்மையற்ற அளவு கொள்கலன்களை கொண்டு செல்கின்றன. இதனால் அந்த கப்பல் போக்குவரத்து என்பது தவிர்க்க முடியாத உலக நாடுகளிடையே. எனவே இது பொருளாதாரத்தில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் நாங்கள் மற்றொரு விடுதலை பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.